பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்மை நேசித்து அருமையான இந்த கூட்ட நாட்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். கர்த்தருடைய பிரதான கிருபையையும் இரக்கத்தையும் நன்மையையும் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி ஒரு குடும்பத்தை இதற்கு முகாந்தரமாய் மாற்றின ஆண்டவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருமித்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நம்முடைய தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்ததான நல்ல வாக்கியங்களையும் சாக்கியங்களையும் நினைத்து ஒரு விசை கண்களை மூடி கண்களை கரத்துக்கிடையாக உயர்த்தி அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்ததொரு
எல்லா கரங்களை பற்றி கத்தரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல மகிழ்ச்சியோடு கரங்களை பற்றி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறுவனங்கள் பாராட்டின நல்ல அன்பை நினைத்து கடவுள்களை நினைத்து விசேஷமான குருக்களை கத்தரவுக்கு தந்தாரே. ஆவே கத்தரவுக்கான முகாம்களுக்கு ஆயத்தப்படுத்தினாரே. ஆவே கடவுளுக்கான குருக்களை பயன்படுத்த தேவன் நம்முடைய ராத்திரி வேலையிலும் கத்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காக அலட்சியங்கள் வெளிப்படுவதற்காக கடமைகள் வெளிப்படுவதற்காக அந்தருக்கு அத்தனை பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இஸ்தமாக பாதத்தில் வருகிறேயா உங்கள் சமூகத்தில் நேராக வருகிறேன். கத்தருடைய ஜனத்தை கத்தர் அனுகிரகிப்பீராக. கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்தவரே உங்களுடைய இரத்தத்தினால் உங்களுடைய இரத்தத்தினால் உங்களுடைய இரத்தத்தினால் உங்களுடைய வார்த்தையினால் வசனத்தினால் அந்தவரே பிள்ளைகளை ஆண்டவர் கடாட்சி தருளும்படியாய் கத்தர் கடாட்சி தருளும்படியாய் ஆண்டவருடைய கடற்கரையிலே கத்தருடைய பாதத்திலே கத்தரித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற பிள்ளைகள் ஆராதிக்கிற பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே வியாதிகளிலிருந்து பலவீனங்களிலிருந்து போராட்டங்களிலிருந்து மரண கதிகளிலிருந்து கட்டங்களிலிருந்து உபத்திரவங்களிலிருந்து ஆண்டவரே சத்துருடைய எல்லா வல்லமைகளிலும் கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பீராக. ஆண்டவருடைய ஆறுதல் ஆண்டவருடைய தேர்தல் வெளிப்படைக்கும். ஆண்டவரே ஆவிக்குரிய பூமிக்குரிய பரலோகத்திற்குரிய இகலோகத்திற்குரிய சகல சந்தோஷ சமாதானங்களுக்கு கர்த்தருடைய ஜனங்கள் தகுதியுடையவர்களாய் காணப்படட்டும். ஆண்டவரே இயேசுவின் வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளை தொடர்க்கும். ஆண்டவரே வருத்தப்பட்டு வாழும் சகோதரர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இறைப்பாடுகளை தருவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய இறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய விடுதலைகளை ஆண்டவருடைய ஆரோக்கியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓ தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்பா தேவனுடைய மகிமை கர்த்தருடைய ஜனத்தை மூடட்டுமே. கர்த்தருடைய ஊழியம் செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய பகுதிகளிலும் இருந்து பேசத்தக்கதாக ஆண்டவருடைய அபிஷேகிக்கப்பட்ட வாக்குகள் வார்த்தைகள் இந்த ராத்திரி வேளையிலே வெளிப்படத்தக்கதாக ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறார்கள். ஜெபிக்கிறார்களே எல்லா நுகத்தடிகளையும் கர்த்தர் உடைப்பீராக. நம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்காக தலைநிமிர்ந்து நிற்கத்தக்கதாக கடவுளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும். இந்த ஊழியர்களை அலங்கரிக்கிறோம். இந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஊழிய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கூட்டங்களுக்கு காரணமான பிள்ளைகளை வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பட்டணத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை சுதந்திரிக்காத பிள்ளைகள் ரட்சிப்பை சுதந்திரிக்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். திரளான கூட்டங்கள் இந்த இடத்தில் வரட்டும். ஆண்டவரே ஆத்மாக்கள் வருவதற்கு தடையாய் காணப்படுகிற வல்லமைகள் உடைக்கப்படுவதாக கட்டப்படாத கிரியைகள் நிர்மூலமாகட்டுமே. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்த கரம் Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்கள் மகா பரிசுத்த நீதி நிறைந்ததான நம்முடைய பரலோக பிதாவே, அனுகிரகிக்கப்பட்டதான இந்த நல்ல ராத்திரி பொழுதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையினால் பரலோகத்தின் ஆண்டவர் ஊழியத்தை நேசித்து கர்த்தருடைய மக்களை நேசித்து தேசத்தை நேசித்து
நாங்கள் மறுபடியும் கர்த்தருடைய பாதம் அமர்ந்து ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி வாஞ்சித்து இந்த அருமையான நாட்களை ஏற்படுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் ராத்திரி மகளாய் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வீட்டை உங்களுடைய தங்களுக்கு சொந்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் பாராட்டின நல்ல அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ராத்திரியும் ஆண்டவருடைய பாதம் தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய இலோகத்துக்குரிய எல்லா நன்மைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சொந்தக்காரர்களாய் மாறட்டும் என்று வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டவருடைய சத்தத்துக்காக எங்களை நாங்கள் ஆண்டவரை பூரணமாக தந்து நாங்கள் ஜெபிக்க கர்த்தர்களோடு பேச உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு உதவி செய்ய வேண்டும். நீரே இடத்தில் வெளிப்பட்டு பேச பூரண அனுமதி கொடுக்கிறோம். ஆண்டவர்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆயத்தமாக்கப்பட்டு நித்திய பரலோக வாசிகளாய் மாற கிருபைத்தார். துதி கணம் மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி எங்களை தாழ்மைப்படுத்தி உங்களை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்க பிறகுங்க நாங்கள் சிறகுகிறோம். கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் சோதனத்தோடு ஜெபிக்கின்றோம். ஜெபங்களை சொல்ல நல்ல பிதாவே, ஆண்டவருக்கு மகிமையாக நம்முடைய கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு மூன்றலிலே சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விடையேறம் பெற்ற அன்புள்ள நாமத்தினால் கர்த்தருடைய பாதம் தேடி நாடி ஓடி வந்திருக்கின்ற எல்லா அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அற்பமான என்னையும் கர்த்தருடைய கனமான சேவையை செய்வதற்காக என்னை அழைத்த அனுமதித்த அன்புக்குரிய பாஸ்டருக்காக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க குடும்பத்துக்காக உடன் ஊழியர்களாக இருக்கிற நல்ல குடும்பங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த கூட்டங்களுக்கு முகாந்திரமாக இருக்கிற குடும்பம் அவர்களை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் ஆரம்ப நாளில பேசுவதற்கு ஒரு நல்ல உணர்த்துதலை தந்த அந்த சத்தியம் மறுநாளைக்கு ஒருவேளை ஆண்டவர் வேற சத்தியம் பேசுவாரா இருக்கலாம் என்று நான் நினைத்தேன், ஜெபித்தேன். இன்றைக்கும் அப்படித்தான். ஆனால் அதைத்தான் பேச வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துதல் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்ம ஆண்டவருக்கு விட்டுக் கொடுப்போம். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனத்தை படிக்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறார். வரும் 30 வயது மாத்திரமே உண்டு அப்படி என்று அபிப்பிராயப்படுகிறார்கள். எபேசு சபையில் நல்ல கர்த்தருடைய சேவை செய்ய அழைக்கப்பட்ட தீமோத்தேயு தன்னுடைய வாலிப பருவத்திலேயே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கர்த்தருடைய கனமான சேவையை செய்ய அழைக்கப்பட்ட அருமையான இந்த ஊழியக்காரன், ஒருவேளை நான் வருவதற்கு காலதாமதமானால் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை குறித்து நீ அவர்களுக்கு போதிக்கும்படியாக இந்த கடிதத்தை, இந்த நிருபத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை ரட்சிப்பின் பாதையில் நடத்தின அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தொடர்ந்து சபை நடத்தப்பட வேண்டியதற்காகவும் தான் அழைக்கப்பட்ட அழைப்பு தவறாமல் ஊழியம் செய்துவிட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவும் இந்த நிருபத்தை எழுதுனதாக இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் போது நமக்கு காண முடிகின்றது. ஏனென்றால் ஒருவன் ரட்சிப்புக்குள் வருவதல்ல விஷயம். ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேற்றப்பட்டால்
அந்த ரட்சிப்பினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுபோல் அழைக்கப்பட்டதல்ல விசேஷம், அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேற்றுவதுதான் பெரிய விசேஷம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கர்த்தர் கிருபையினால் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். சொல்லுங்க பாப்பா, என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேக, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படி என்று சொல்லுகிறதனுடைய காரணம் என்ன? நிறைய பேர் வந்தாங்க. இப்ப இந்த ஊழியத்துல இத்தனை வருஷ காலம் நீங்க போய் உட்கார்ந்து கவுண்ட் பண்ணி பாருங்க, எத்தனை ஆயிரம் ஜனங்கள் வந்திருப்பாங்களா இல்லையா? நிறைய பேர் வந்து எல்லா ஊழியத்திலையும் வருவாங்க. சோத்திரம், அல்லேலூயா. நிறைய பேர் வருவாங்க. அது ஆண்டவர் அழைக்கப்படுகிற அழைப்பு. சிலர் சுகம் வருவாங்க, போவாங்க. சிலர் ஏதாவது பிரச்சனையில போவாங்க. ஆனால் அப்படி வருவதெல்லாம் முக்கியம். வருகின்றவர்கள் வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். 10 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். 10 பேருக்கு சுகம் கொடுத்து மோசேயின் பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின்படி நீங்கள் போய் செய்து ஆசாரியருக்கு உங்களை காட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி வைத்தார். போகும்போதே அவர்களுக்கு என்ன கிடைத்தது? சுகம் கிடைத்தது. ஆனால் 10 பேரில் ஒருவன் தான் என்ன செய்தானா? அதுதான் அழைக்கப்படுகிறதும் தெரிந்து கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், இந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த எல்லைகளுக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்னா, இங்க வந்ததோ கொண்டு வந்ததோ இதிலும் மேலான ஒன்றாக்கும். என்னன்னா, அழைக்கப்பட்டதனுடைய அழைப்பை என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். சோத்திரம், அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொலோசியர் நிருப புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை திருப்பும் போது அதனுடைய 17ஆம் வசனத்தை படியுங்கள். அர்க்கிப்போவை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று அவருக்கு தயவாக நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்கள். அப்ப பெற்றுக்கொண்டதல்ல விஷயம், பெற்றுக்கொண்டதை என்ன செய்? நிறைவேற்று. நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளுகிறதல்ல விஷயம். அர்க்கிப்புவை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி இருப்பாயாக? கவனமாயிருப்பாயாக. 2 யோவான் நிருப புஸ்தகம் அதனுடைய 8ஆவது வசனத்தை படித்து பாருங்கள். 2 யோவான் நிருப புஸ்தகம் அதனுடைய 8ஆவது வசனம். உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப பாருங்கள், நம்முடைய செய்கையின் பலனை நம்ம ஒரு நாள் என்ன செய்து போகக்கூடாதா? இழந்து போகக்கூடாது. உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெறும்படிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிருக்கணுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 20ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆவது வசனத்தை படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவபக்தனுடைய வாஞ்சையை பாருங்க, விருப்பத்தை பாருங்க. ஆமென். நான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் பாதி வழியில என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆக்சிலரேட்டர் கேபிள் கட் ஆயிடுச்சு, ஸ்டீரிங் லீவர் கட் ஆயிடுச்சு, ஆயில் தீர்ந்து போய் நின்னுச்சு, இப்படின்னு சொல்லிட்டு நிக்காம கடைசி வரைக்கும் நான் சரியா ஓடி என்னுடைய ஓட்டத்தை நான் கரெக்டா முடிக்கணும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நான் நிறைவேற்றும்படியாகவுமே என்ன செய்கிறேன்? விரும்புகின்றேன். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி இந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க ஏதோ ஒரு தற்காலிகமான இம்மைக்கான அழிந்து போகக்கூடிய ஒரு நன்மைக்காகவோ, ஒரு தற்காலிக ஒரு தற்கால ஒரு விடுதலைக்காகவோ, ஆமென், அதற்காக அல்ல, அழைக்கப்பட்டதற்கு பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட நோக்கத்தை கடைசி மூச்சு போகிறது வரையிலும்
அதை நம்ம காத்து கொண்டு நிறைவேற்றத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பாருங்கள், அந்த இளம் பருவத்தில் கர்த்தருடைய சேவைக்காக அழைக்கப்பட்ட இந்த ஊழியக்காரனை அவர் கனப்படுத்தி பேசுகிறார், அல்லது உற்சாகப்படுத்தி பேசுகிறார், அல்லது உணர்வுபடுத்தி பேசுகிறார். மகனே தீமோத்தேயுவே, நீ கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்பேன் என்று அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நீ என்ன அறிக்கை பண்ணியிருக்கிறாய்? நல்ல அறிக்கை பண்ணியிருக்கிற நீ நல்ல சாட்சியுடைய மகன், நல்ல அறிக்கை பண்ணியிருக்கிற, கர்த்தருக்காக வாழுவேன், கர்த்தருக்காக நிற்பேன், கர்த்தருக்காக ஆமென் கடைசி வரைக்கும் ஓட்டத்தை ஓடுவேன் என்று அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக என்ன அறிக்கை பண்ணியிருக்கிற? நல்ல அறிக்கை பண்ணியிருக்கிற. அதை நீ கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வதற்கு தான் நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லித் தருகிறேன். தேவனுடைய மனுஷனே, நீ ஒரு காரியம் செய். உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உன்னை எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால் 4 நோக்கங்களை அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவ்வளவு காலம் தீமோத்தேயுக்கு ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். 4 நோக்கம். இந்த ஊழியத்துக்கு வந்தது, இந்த சேவைக்குள் வந்தது, உனக்கு ஒருவேளை பல எண்ணங்கள் இருக்கலாம், நிறைய உனக்கு ஆமென் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய நான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியோடு கூட உனக்கு சொல்லித் தருகிறேன். நீ ஓடணும், நீ நாடணும், நீ போராடணும், நீ பற்றி கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ நல்ல ஓடணும், நீ நாட வேண்டியதை மட்டும் நாடணும், நீ போராட வேண்டிய காரியத்துக்காக என்ன செய்யணும்? போராடணும். நீ பற்றி கொள்ள வேண்டியதற்கு என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். இதற்கென்றே நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? இந்த மார்க்கத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்ததனுடைய நோக்கம், இந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள என்னை ஆனாலும் உங்களை ஆனாலும் நம்மளை ஆனாலும் யார் ஆனாலும் கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லாம இல்ல, கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ஓட்ட நின்றக்கூடாது, நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். சொல்லுங்க. நமக்கு முன்னாக ஓடி போய் ஆமென் ஜெய ஜீவியம் செய்திருக்கிறதான இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு என்ன செய்து கொண்டே இருக்கணும்? ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் போதுதானே ஆமென் பாருங்கள், நாட வேண்டியதை நாடனம் 6 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நான் போவதற்காக கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். 3 காரியங்களை உங்களுக்கு நான் லேசாக சொல்லிவிட்டேன். 1 நீதியை நாட வேண்டும், 2 தேவபக்தியை நாட வேண்டும், 3 விசுவாசத்தை நாட வேண்டும், 4 அன்பையும், 5 பொறுமையும், 6 சாந்த குணத்தையும் நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, மேன்மையான ஒன்று அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு பட்டியலை பிடித்திருக்கிற ஒன்றுக்கு பேர் தான் அன்பு. சொல்லுங்க பாப்பா, என்னது? அன்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். வேத புத்தகத்தில் ஆமென் நீங்க என்னோட இருந்தா போது நேரம் போகிறது. 1 கொரிந்தியர் 12, 1 கொரிந்தியர் 13, 1 கொரிந்தியர் 14. இந்த 3 அத்தியாயங்களும் மிகவும் மிகவும் அன்பான அத்தியாயங்கள். அதாவது கொரிந்து சபையை நீங்க எடுத்து பார்த்தாலே கொரிந்து சபையில விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு கொரிந்து சபையை பாருங்க. அதாவது கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு வரமும் இல்லை. நல்ல வரம் உண்டு. இன்னைக்கு அப்படித்தான். இங்க இருக்கிற ஒருவேளை ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமென் தெரியுமோ தெரியாதோ, இங்க இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன உண்டு? வரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் சொல்றேன், அதாவது ஒரு கோணத்துல சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒருவேளை ஆமென் வரம் பெற்ற கர்த்தருடைய தாசர்களும் தாசிகளும் தான் இங்க உண்டா இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஞானத்தை போதிக்கும் வசனம் இல்லையா? ஞானத்தை, அது ஒரு வரம் இல்லையா? முதல் வரத்துக்கு பேர் என்னது? ஓகே. இப்ப ஞானம் என்ன யாரு? 1 கொரிந்தியர் 1:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானம். அப்ப யாரு ஞானம்? யாரு? இயேசு ஞானம். தேவன் நமக்கு ஞானம். இப்ப இந்த இயேசுவை மற்றவர்களிடத்துல சொல்லுவதற்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மற்றவர்களுக்கு எனக்கு சொல்ல தெரியாது. இயேசு நல்லவர், இயேசு உங்களை பாதுகாப்பார், இயேசு உங்களை ரட்சிப்பார், இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார்னு சொல்ல தெரியாத யாராக உண்டு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இல்ல. அப்ப எல்லாருக்கும் என்ன வர இருக்கு? ஞானத்தை போதிக்கும், ஞானத்தை சொல்லி கொடுக்க வர இருக்கா? சரி, இரண்டாவது வரத்துக்கு பேரு அறிவை உணர்த்தும் வசனம். என்ன வசனம்? அறிவை உணர்த்தும் வசனம். சரி, ஓகே. அறிவில்லாத ஒரு நபர், இல்லைன்னா அறிவில் வளராத ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளையை கூட்டி உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் எத்தனை வரம் உண்டு? அப்போ 2 வரம் உண்டு. வரத்துல 3வது வரத்துக்கு பேரு விசுவாசம். விசுவாசம் இல்லாதவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 3 வரம் பெற்ற ஊழியர்கள் இங்க எத்தனை வரம் இருக்கு? 3 வரம் இருக்கு. விசுவாசம் இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் என்ன உண்டு? விசுவாசம் உண்டு. அப்ப விசுவாசம் 3வது வரமாக நான் சொல்றது எடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்க நேரம் இல்லாத நிலைக்கு நான் சொல்லியது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியத்தை நான் சொல்லி தரேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம். 4வது வரத்துக்கு பேரு குணமாக்கும் வரம். உங்க வீட்டுல பிள்ளைக்கு சுகம் இல்ல, உங்களுக்கு சுகம் இல்ல, உங்க புருஷனாருக்கு சுகம் இல்ல, நீங்க ஜெபம் பண்ணீங்க, அவங்களுக்கு சுகம் கிடைச்சா கிடைக்கலையா? அப்ப என்ன இருக்குங்க உங்களுக்கு? வாய் திறந்து சொல்லுங்க. ராத்திரி 1 மணிக்கு பிள்ளை எழுச்சி பார்க்கிறோம், வெட்டி வரைச்சிட்டு கிடக்கு, ஆஸ்பத்திரி போக முடியாது. அந்த நேரத்துல ஏசப்பா ஏசப்பா ப்ளீஸ் ஆண்டவரே, ஒரு தீங்கு கொப்பு கொடுக்க கூடாதப்பா, அவனை காத்து கொள்ளுங்க ப்ளீஸ் ஆண்டவரேன்னு சொன்னோம். அவன் காலையில சுகமா எழுந்துறானே எழுந்தலையா? சுகம் கிடைச்சா இல்லையா? யாரு ஜெபம் பண்ணது? பேசல அட இருக்கா இல்லையா? பேசுங்க நீங்க. நேரம் இருக்கு. அல்லேலூயா. சரி, போட்டு நமக்கு சமயம் இல்லை. பின்ன ஏன் இது ஒண்ணு செயல்படல? வரம் எல்லாருக்கும் உண்டு, ஆனா அன்பு இல்லையே. அன்பில்லாதவன் தேவனை பயங்கர வரம். 12ஆம் அதிகாரத்துல வரத்துக்கு மேல வரம். 1 கொரிந்தியர் 1:7 நான் வாசித்து காட்டி தந்தேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பரலோக வாசல்ல போய் இப்படி காத்திருக்கிறாங்க. இயேசு வருவார், கதவு திறக்கணும், சீக்கிரம் உள்ள என்ன செய்யணும்? ஏறணும். நல்லது. அவங்களுடைய அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நல்லது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருந்தாங்க. அப்படியே கொரிந்து சபையில எல்லா வரங்களும் இருந்தது. இப்ப 13வது அதிகாரத்தை கொண்டு வந்து எழுதுகிறார் ஆவியானவர். நீங்க பெற்ற வரமெல்லாம் நல்லது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அது சும்மா என்ன பிள்ளைய எடுத்து இந்த டப்பாயில் அடிச்சுட்டு தெரியுங்களா? பிள்ளை எல்லாம் விளையாடுவோம், சின்ன சின்ன சருவம் பார்த்து டப்பா எல்லாம் பறக்கி போட்டு அடிக்கணும். டபா டபா தாம் தரிகடத்தி அது போல இருக்கும். இப்போ நமக்கு கைதட்டும் அந்நிய பாசையும் எல்லாம் மாறி கிடக்கிறது. காரணம் மோசம் உண்டு, ஆனா அது கொண்டு பிள்ளைய தட்டினால ஒரு குணமும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அன்பு எனக்குறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல, ஓசையிடுகிற கைத்தாளம் போல. போதுமா? நமக்கு தெரியும். நாங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாட வேண்டியது என்னத்தை நாடணும்? அன்பு நாடணும். அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அன்பு இல்லாதவன் தேவனையே அவங்க அறிய மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்துல சுவிசேஷம் தீயாய் பற்றி பரவுவதற்கு காரணம் என்ன? காரணம் தெரியுமா? அவன் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை மனதார என்ன செய்தார்கள்? நேசித்தார்கள், அன்பு செலுத்தினாங்க. இல்லையா? அன்பு செலுத்தினாங்க. அவன் ஒருஷாவில் பாருங்க, ஸ்தோத்திரம், அந்த மாதிரியாரை பிள்ளைகளையும் அவன் காரில் வச்சு தீ போட்டு எரிச்சாங்க. அரசாங்கம் கேட்குது, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அவங்கள தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க, அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கண்டாம். இதாக்கு என்னது? ராப்போஜன பந்தியை முடிச்சுட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு அப்படியே கெட்சமனே தோட்டத்தில் போய் முழங்கால நின்று
கதறி கண்ணீர் வடித்து தேசத்துக்காக அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவன் தோட்டத்துல திடீர்னு தீப்பந்தங்கள் தடிகளோடும் அவன் தீவெட்டிகளோடும் அநேகர் வந்தார்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஒருவன் ஓடி வந்து அவன் ரபி என்று சொல்லி முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் கூப்பிடுகிறார், சிநேகிதனே, பாவி, துரோகி அப்படின்னு நம்ம கூப்பிட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் மனசாட்சி உண்டாடா? என் கையில இருந்து நீ அப்பம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன வந்து நீ காட்டி கொடுக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா அப்படின்னு நம்ம என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அவன் முத்தமிட்டவனை, அவனுக்கு தெரியும் இவன் தான் என்ன செய்ய போறான். அவன் முத்தமிட்டவனை கூப்பிட்டு கேட்கிறார், அவன் சிநேகிதனே, முத்தத்தினால் என்னை. இதுக்கு மேல கொஞ்சம் முன்னாடி அந்த பந்தியை விட்டு பாருங்க, பந்தி பஸ்கா நடந்து கொண்டிருக்கிறது. பஸ்கா நடந்து கொண்டிருக்கும் போது ராப்போஜன பந்தியை ஸ்தாபிக்கிறார். அவன் பஸ்கா இருந்துச்சுன்னா நிறைய அப்பங்களை வச்சு அவன் இறைச்சிகளை வச்சு சாப்பிடுகிற ஒரு பண்டிகையாக்கும். அவன் அன்றைக்கு பஸ்கா பண்டிகையில இருக்கும் போதாக்கும் பஸ்கா பந்தியில் இருந்தாக்க இயேசு என்ன செய்தார், எழுந்து பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீ ஒரு காலும் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், காலு கழுவலைன்னா உனக்கு என்னிடத்தில், அதனாலே நம்ம காலு கழுவேது. ஏன்னா கிறிஸ்துவனிடத்தில் நம்ம நிறைய பங்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அந்த பங்குல ஒரு பங்காக்கும் கால் கழுவுகிறது. சோத்திரம், அல்லேலூயா. ஆமென். நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு ஒரு பங்கும் இல்லை. இந்த சீமோனுக்கு காலை மட்டுமல்ல ஆண்டவர் கழுவினது, யாருக்கு காலையும் கழுவுகிறார், யூதாசுக்கு காலையும் கழுவுகிறார். அப்பவும் ஒன்னும் தெரியாதது போல இருக்கிறான், ஒன்னும் தெரியாது இவனுக்கு. ஏன்னா இவன் ஏற்கனவே பணம் எல்லாம் வாங்கி பாக்கெட்ல போட்டு பிளான் பண்ணியாச்சு. இந்த ராத்திரி வேளையில் ஏன்னா வழக்கமா இயேசு ராத்திரி மலையில போய் ஜெபம் பண்ணுவார். இந்த பந்தி முடிச்ச உடனே இயேசு எங்க போவார், கெத்செமனேக்கு போவார். இவனுக்கு நல்லா தெரியும். அந்த காலை கழுவுகிறார் பாருங்க. அந்த சத்துருவாக எண்ணுகிறவனுடைய பாதத்தை கழுவுகிறார். கொஞ்ச நேரம் தாண்டியாக்கும் ஆமென், இவனுக்குள்ள சாத்தான் ஏறிச்சவருக்கு தெரியுது. இவன் வந்து முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். அப்பவும் ஆண்டவர் கேட்கிறார், சிநேகிதனே. அந்த ராத்திரி பிடிச்சாங்க. அந்த ராத்திரி பிடித்து 6 இடங்களில் பாருங்கள், அவன் 5 இடங்களில் 6 தரம் இவரை மாறி 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 விசாரணை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஒரு கண்ணிமை நேரம் தூங்க விடவில்லை. அவன் காலையில அவன் பிளாத்து தீர்ப்பளிக்கிறான். காலையில 9 மணிக்கு நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 3ஆம் மணி வேளையில அவன் கொல்கதா மேட்டில கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்துல 2 கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு, இது போன்ற அவன் வேத பண்டிதர்கள் அபிப்பிராயப்படுகிறது, இது போன்ற இரும்பு பாலங்களாக, அதாவது இரும்பு பாலங்கள் அவன் அந்த ஒரு சாட்டையினுடைய நுனிகளில் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சாட்டை அப்படி என்றால் 9 கதிர்கள் இருக்குமா. அந்த 9 கதிர்களிலும் அவன் இது போல 4 பக்கமும் ஷார்ப்னஸான இரும்பு பாலத்துண்டுகளாகவும் அதில் கட்டப்பட்டிருக்கிறது. அதாக்கும் தீர்க்க தரிசனத்தில் பக்தன் எழுதி வைத்திருந்தான், அவன் உழுகிறவன் அவன் தன் படைச்சால்களை என்மேல் நீளமாக்கி விட்டான் அப்படின்னு. அதாவது இந்த கலப்பையை பிடிச்சு உழும்போது அந்த மண்ணு 2ஆ கிழிஞ்சு இப்படி இப்படி வளர்ந்து நிற்கும் பார்த்தீங்களா. இது போல ஒரு அடி அடிக்கும் போது அப்படி 39 அடி அடிப்பாங்க. ஏசு ஒருவேளை 40 அடி அடிச்சிருக்கலாம். பவுல் சொல்லும் போது சொல்லுவார், ஆமென், என்ன 39 அடி, அதாவது 5 தரம், 1 குறைய 5 தரம் 40 அடி அடிச்சாங்க. என்ன ஆமென், அதாவது 40ல 1 குறைய 5 தரம் அடிச்சிருக்கிறாங்க அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா 39 அடிச்சு நிறுத்துவாங்க. சப்போஸ் விசாரிக்கும் போது இன்னும் ஏதாவது குற்றம் செஞ்சா, ஏன்னா 40 அடிச்சு அதுக்கு மேல ஒரு அடி கூட அந்த சரீரத்தில் என்ன செய்யக்கூடாது, அடிக்க கூடாது. அதனால 39 அடிப்பாங்க. வீட்டுல நீங்க போய் கணக்கு பார்க்கணும். ஆமென். அந்த சாட்டை ரோமர்கள் உபயோகப்படுத்தி வந்த சாட்டையில 9 கதிர்களாகும். ஒரு அடி அடிக்கும் போது 9 அடி, 9 9 ஆமென், எத்தனை 18 சொல்லுகிற போல ஆமென். இது போல 18 விதத்திலேயாகும் பழந்து சதைகள் எல்லாம் என்ன செய்கிறது, ஆமென், நிற்கிறது.
ஆமென். அப்படி அந்த ராத்திரி முழுவதும் அடிச்சு காலையில நம்ம மணிக்கணக்கின்படி நேரம் அடிச்சு 9 மணி, அவங்க மணிக்கணக்கின்படி 3ஆம் மணின்னு சொல்லும்போது நேரம் அடித்து 3 மணி நேரம் ஆகும்போது சிலுவையில் அரைச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப காலையில 3ஆம் மணி வேளையிலிருந்து நம்ம மணிக்கணக்கின்படி சாயங்காலம் 3 மணி, அவங்க மணிக்கணக்கின்படி 9ஆம் மணி வரைக்கும் ஆமென் இயேசு கொல்கதா மேட்டில் அந்த கபால ஸ்தலத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதாகும் 7 வார்த்தைகள் பேசினார் என்று நம்ம வேதத்தில் தியானிப்போம். அந்த அதில் ஒரு வார்த்தை, முதல்ல அவர் பேசின வார்த்தை தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எதை வெளிப்படுத்துகிறது? அன்பு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல வரவு இருக்கு நமக்குள்ள, நல்ல கிருபை இருக்குது, நல்ல பாடுறாங்க, நல்ல ஜெபம் பண்றாங்க, நல்ல ஆராதிக்கிறாங்க, நல்ல அந்நியபாஷை பேசுறாங்க, நல்ல ஊழியம் செய்யறோம், எல்லாம் உண்டு. ஆனா வீட்டுக்குள்ள மனைவி கிட்ட பேச மாட்டோம், புருஷன்கிட்ட பேச மாட்டோம், சொந்த பந்தங்கள்கிட்ட பேச மாட்டோம், சமூகத்தில் பேச மாட்டோம். அப்படின்னு நம்ம வாழ்ந்தால் நாட வேண்டியதை என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம அன்பு கரெக்டா செயல்படுத்திட்டு இருந்தோம்னா வரம் உடனே நமக்குள்ள இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா வரம் ஆல்ரெடி நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மள வாசித்து பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சு பாருங்க. எபேசியர் 1:3 வாசித்து பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்றல்ல, நம்மை ஆல்ரெடி என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். இதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு சொல்றது. அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவன் எப்பொழுது வருகின்றானோ, எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வருகின்றான்? கலாத்தியர் 3:27 வாசிச்சு பாருங்க. சீக்கிரமா கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்தீர்கள். அப்போ பாருங்க, எப்போ ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருகிறான் அப்படின்னு கேட்டா, எப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுகி வேத பிரமாணத்தின்படி சரியா ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அப்ப அன்னைக்கு அந்த நிமிஷம் அவங்க யாருக்குள்ள வந்து விடுகிறார்கள்? கிறிஸ்துவுக்குள் வருகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு ஞானஸ்நானம் என்கின்ற ஒன்று இல்லாம ஒரு வழியும் இல்ல. இப்ப இந்த சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு பாருங்க, என்ட்ரன்ஸ் வச்சிருக்கிறாங்க, வாசல்களை வச்சிருக்கிறாங்க. அந்த வழியா இந்த வழியா இந்த வழியா வரலாம். அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்குள் போகிறதற்கு ஒரு வாசல் இருக்கிறது. அதுக்கு பேராக்கும் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் என்கின்ற ஒன்றின் வழியாக இல்லாதபடிக்கு யாரும் இயேசுவுக்குள் போக முடியாது. இப்ப இயேசுவுக்குள் ஒருவன் போகும்போது அந்த கிறிஸ்துவுக்குள் அவனை உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதமாக கிருபைகளும் வரங்களும் ஆவிக்குரிய கனிகளும் எல்லாம் தருகிறார். ஆனால் இதை பெற்றுக்கொண்டோம், நாம் அதை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய விதத்துல நம்ம தேவன் நமக்கு பாராட்டின, கிறிஸ்து நமக்கு பாராட்டினதான அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தாவிட்டால் இந்த வரத்தினால் எந்த பிரயோஜனமும். அதாக சொல்றார் 12வது அதிகாரத்துல உங்களுக்கு எல்லா வரமும் இருக்குது, ஓகே வெல்கம், ஐ மீன் வெரி குட் அப்படின்னு சொல்றார். ஆனால் 13வது அதிகாரத்தில் எழுதுகிறார், ஆனால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பில்லாவிட்டால் ஒன்றும், அன்பில்லைன்னா ஒன்றும் இல்லை. இப்பொழுது விசுவாச, நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. உங்க வரம் கிரியை உள்ளதாய் மாறணும்னா, உங்க வரம் செயல் உள்ளதாய் மாறணும்னா, உங்க வரம் ஆமென் யாருக்காகவும் பயனுள்ளதாய் மாறணும்னா அன்பில்லைன்னா வரத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜனங்களை நேசிங்க, ஆமென், குடும்பத்தை நேசிங்க, பெற்றோர்களை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, உங்களை பார்க்கலும் நல்லா நேசிங்க. ஆமென். வேதம் சொல்லி இருக்கிறது, ஆமென், என்னை எப்படி நேசிக்கிறேன் அதுபோல நான் மற்றவர்களை என்ன செய்யணுமா? நேசிக்கணுமா? இந்த அன்பு நமக்குள் இல்லாததுனாலே இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை நம்மளால அனுபவிக்க முடியல, நம்மளால செயல்படுத்த முடியல, நாமும் கர்த்தருக்கு பயன்படுத்தப்பட முடியாதபடிக்கு காணப்படுகிறது. அன்பு குறைந்து போகிற ஒரே ஒரு காரணம். அல்லேலூயா. அன்பை வெளிப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே. அப்ப நாட வேண்டியது எதை நாடணும் தெரியுமா? அன்பை நாடணும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், பொறுமை. என்னது? பொறுமை.
அவசரப்படக்கூடாது. எந்த காரியத்திலே, எந்த விஷயத்திலையும் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, ரொம்ப பொறுமையா இருங்க. எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும் ஆனாலும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்க. 40ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 40:1 சீக்கிரமாய் துரிதமாய். அப்ப தேவன் ஒரு மனிதனுடைய பக்கமாய் வருவதற்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுப்பது என்னது தெரியுமா? பொறுமை. அவசரப்படும் போதாக்கும் கர்த்தரை நம்ம இழந்து நிற்கிறதனுடைய காரணம். சில இடத்திலே நமக்கு கூட ஆண்டவர் இல்லாதது போலையும் நம்ம பெரிய பிரச்சனைக்குள்ள போய் அகப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அவசரம். இந்த மனுஷனுடைய சூழ்நிலையை பாருங்க. எங்க விழுந்து கிடக்கிறார்? உளையான சேற்றுக்குள்ள விழுந்து கிடக்கிறார். எங்க விழுந்து கிடக்கிறார்? உளையான சேற்று, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல வந்து பொறுமை காக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. என்னை எப்படியாவது இங்கிருந்து அவசரப்பட்டு நம்ம தப்ப வேண்டிய வழியை தான் பார்ப்போம். ஆனால் இந்த பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் பெரிய பிரச்சனை, பெரிய நோய், பெரிய நெருக்கங்கள், பெரிய பாரங்கள், பெரிய உபத்திரவங்கள், பெரிய கடன் பாரங்கள் எதுவா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில எந்த பயங்கர குழிகளும் பெரிய பள்ளங்களும் சேற்றுக்குள் உங்கள் கால்கள் அமிழ்கிறது போல சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க தள்ளப்படலாம். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வழியாகத்தான் நம்ம போடும். அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியில போகும்போதும் தயவு செய்து நீங்க அவசரப்பட்டுறாதீங்க. நீங்க யாருக்காய் காத்திருங்க? கர்த்தருக்காய் காத்திருங்க. இந்த மனுஷன் சொல்ற பாருங்க, நான் இவ்வளவு உபத்திரவத்துல கிடக்கிறேன், இவ்வளவு சேற்றுக்குள்ள புதைச்சு கிடக்கிறேன், என்னுடைய சொந்த கையினாலோ காலினாலோ என்னையோ காப்பாற்ற முடியாத ஒரு கட்டத்துக்குள் நான் அகப்பட்டு கிடக்கிறேன். அங்கேயும் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன். ஏன் பொறுமையை சம்பாதித்துக் கொள்ளணும்? ஆண்டவர் உங்க பக்கம் வந்து, ஆண்டவரே உங்களுக்கு பக்கமா நின்று உங்க காரியத்துல கை வச்சு உங்க காரியத்தை அவரே எடுத்து அவரே அதை விசாரித்து அதில் அற்புதம் செய்யணும்னா அவசரப்படக்கூடாது. பொறுமையா காத்திருக்கணும். சோதரலேலுயா. கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கேட்காமல்ல, கேட்டார். கேட்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை அவர் என்ன செய்தார்? தூக்கி எடுத்து என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தினார்? கல்மலை மேலே என்னை கொண்டு போய் நிறுத்தி என்னுடைய அடிகளை அவர் ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி நான் தேவனை துதிக்கும் தக்கதான புதிய பாட்டை என்னுடைய நாவின் மேல் தந்தார். இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை உங்களால் எழும்பி வரக்கூடாத பலவிதமான பிரச்சனைக்குள் நீங்கள் இருக்கலாம், ஆபத்துகளுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம், நெருக்கத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய ஆவியாருடைய உதவியோடு நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவருக்காக காத்திருங்க. பொறுமையோடு காத்திருக்கிறவனுக்காக அவர் இறங்கி வரத்தான் செய்வார். இந்த ராத்திரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, என்னுடைய எத்தனை பெரிய போராட்டம் வந்தாலும், எத்தனை பெரிய நெருக்கடிகள் வந்தாலும், எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், தெய்வ சபையே, தெய்வ பாவி மக்களே, தெய்வத்துக்காக தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டு தெய்வத்துக்காக காத்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமில்லை. நல்ல இந்த ராத்திரி வேளையில நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான்
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Hallelujah. பொறுமையை நாடுங்கள். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், அவசரப்பட்டிருக்க கூடாது, அவசரப்பட்டிருக்க கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஜெபம் பண்ணி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென். காரியங்களை நடத்துவதற்கு முன்பதாக கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். 10 பிள்ளைங்க செத்து போனாங்க செய்தி வந்தது. 9 கிலோமீட்டர் நீளம்னு சொல்றாங்க பண்ணை. 9 கிலோமீட்டர் தூரமாக்கும். 9 கிலோமீட்டர் தூரத்தில் நின்ற ஆமென் ஆடு மாடு ஒட்டகம் அத்தனை வேலைக்காரிகள் அத்தனை செத்து போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒருவன் மாத்திரம் மீண்டு வருகிறான். ஆமென். பிள்ளைங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆராதிச்சு சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கும் போது ஆமென் 4 பக்கத்திலிருந்து காற்றுகள் வந்து வீட்டின் மேல் மோதினது, வீடு இடிந்து விழுந்தது, 10 பிள்ளைகளும் செத்து போனாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியும் சொல்றா, ஆமென் நீயும் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீர், ஆமென் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? யாக்கோபு எழுதின நிருப புத்தகத்தை திரும்பி பாருங்கள். யாக்கோபு நிருப புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை படிச்சு பாருங்க. என் சகோதரனே, கர்த்தருடைய நாமத்தின் பேரிலே கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் அவர்களை நீங்கள் எடுத்துக்காட்டுகளாய் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒழுக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருந்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோபுக்கு எப்படி எல்லாம் இழந்து போனதெல்லாம் கிடைச்சது? அவசரப்பட்டதுனாலயா? அவங்களை எல்லாம் நம்ம யாரா நிறுத்தணுமா? நமக்கு எடுத்துக்காட்டு புருஷர்களாக நிறுத்தணுமா? நமக்கு சான்றாளர்களாக நிறுத்தணுமா? நம்ம என்ன யாரை பார்க்கணும் தெரியுமா? இயேசுவை பார்க்கணும். அவ்வளவு பொறுமையா இருந்தா. யோபு பார்க்கணும், அவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. 10 பிள்ளைகள் செத்து போன போது அவங்க அவசரப்படவே, குடும்பத்தில் எல்லாம் அழிச்ச பிறகு அவசரப்படவே, மனைவி தூஷித்துட்டு போன பிறகு அவசரப்படவே, நமக்கு ஒரு துரும்புக்காக நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள். அவசரப்படாதீங்க. இவங்களை எல்லாம் வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருடைய நாமத்தில் பேசின தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் எல்லாம் திருஷ்டாந்தமா நிறுத்தணுமா, எடுத்துக்காட்டா கொண்டு வரணுமா, அவங்களை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தணுமா. ஆமென். 24 வருஷமாக்கும் ஒரு குழந்தைக்காக ஆபிரகாம் காத்திருந்தது. ஆமென். பொறுமையோடு அவன் என்ன செய்தானா? காத்திருந்தான். பரிசுத்தவான்களை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஆமென். அவசரப்படல. அவங்க ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவசரப்படாதபடிக்கு கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் மேல பாரத்தை வைத்துட்டு பொறுமையாக காத்திருந்தாங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்களே. என்ன முடிவு? ஆமென். ரெட்டிப்பா கொடுத்தார் இல்லையா? ஏற்கனவே 10 பிள்ளைகள் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க, 10 பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்க. பிள்ளைகள் ரெட்டிப்பா கொடுத்தார். 500 நஷ்டப்பட்ட இடத்துல 1000 கொடுத்தார். 1000 நஷ்டப்பட்ட இடத்துல 2000 கொடுத்தார். இல்லையா? கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரா கொடுக்கலையா? எல்லாம் கொடுத்தார். எதனால கொடுத்தாரா? இவை எல்லாவற்றிலும் யோபு தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்தார். பொறுமையா இருந்தார். எல்லாம் யார் பார்த்துக்கிடுவாங்க? கர்த்தர் பார்த்துக்கிடுவாங்க. யெகோவா ஈரேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுங்க. யெகோவா ஈரே, ஆண்டவர் எனக்காக எல்லாம் வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் எல்லாம் செய்வார். எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்வார். ஒரு குறை வைக்காதபடிக்கு சகலத்தை கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியத்தில் அவசரப்படக்கூடாது. எந்த காரியத்திலையும் தயவு செய்து என்ன செய்யாதீங்க? அவசரப்படாதீங்க. அல்லேலூயா. தெய்வத்துக்காக பொறுமையாய் காத்திருக்கிற ஒருவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? வெறுமையாய் விடவே மாட்டார். வாசித்து பாருங்கள். யாக்கோபு நிருப புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்கள். 1ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். காரணம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது
பெணமான்னு கேட்கும் உலகம். பெணமா அசையாம இப்படி இருக்கிறானே அப்படின்னு கேட்கும். ஆனா யாரை மாத்திரம் நம்பி இருக்கணும்? யாரை மாத்திரம் நம்பி இருக்கணும்? கர்த்தரை மாத்திரம் நம்பி பொறுமையை காத்திருக்கணும். அல்லேலூயா. யோபு இருந்தது போல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள். அப்ப ஒரு சோதனை இல்ல, ரெண்டு சோதனை இல்ல, எத்தனை சோதனை வரும்? எத்தனை சோதனை வரும்? பலவிதமான சோதனை. அதாவது ஆமீன், பரீட்சையாக அதுக்கு பேரு. பிள்ளைகள் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறது. ஆமீன், எத்தனை எக்ஸாம் எழுதுறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5 6 எழுதுறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல அதுக்கு மேல கணக்கு இல்ல. மாஸ்டர் சொல்றதா சரி, கணக்கு இல்லாத என்ன எழுதுது? அவனை மூச்சு விடறதுக்கு நம்ம இடமே விட மாட்டோம். காலத்து 5 மணிக்கு எழுப்புவோம், அவனை படிக்க வைப்போம், என்னத்துல மாதிரி குத்தி துருத்துவோம், பேக்ல ஏற்றி இங்க விட்டுட்டாங்க, நம்மளே மூச்சு விடுது. இல்லையா? அப்பாடா. அடுத்தவன் வந்த உடனே மீண்டும் நமக்கு அட்டாக் தொடரும். ஆமே, பிரைஸ் லார்ட். அடுத்தவனை அடிச்சு விரட்டி டியூஷன்ல கொண்டு ஆக்கி இல்லாத நமக்கு அடுத்த மூச்சரம் இல்லை. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இப்படி அவனை அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? இது எனக்கு வந்த சோதனை. சோதனை தான் மக்களே, உங்களுக்கு சோதனை. யாராலே அதை மாற்றவே? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பலவித சோதனை. பிரைஸ் லார்ட். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல உறங்கி விழுறாங்களா? ஆசிரியர்கள் சொல்றாங்க இல்லையா, ஸ்கூல்ல வந்து என்ன செய்யறான்? உறங்குறான். அவனை சீக்கிரம் என்ன செய்வீங்க? உறங்க வைங்க. ஏன்னா அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கட்டாமா? சரி போட்டோம். அப்ப பலவிதமான பிரச்சனை, பலவித பிரச்சனை. அவங்க நிறைய எக்ஸாம் பேப்பர் கையில வச்சிருக்கிறது போல வாழ்க்கை எப்படி என்று சொல்லுகிறதான இந்த பயணத்துல ஒரு சோதனை இல்ல, 2 சோதனை இல்ல, 5 சோதனை இல்ல, பலவித சோதனை. அல்லேலூயா. பலவிதமான சோதனை வரும்போது என்ன என்ன நினைக்கணுமா? உங்கள் அப்ப அந்த சோதனைக்கு பேராக விசுவாசத்தின் பரீட்சை. அப்ப விசுவாசத்தின் பரீட்சை. அப்ப இந்த விசுவாச பரீட்சைக்கு நம்ம எழுதுகிற ஆன்சருக்கு பேர் என்ன தெரியுமா? பொறுமை. கரெக்டா சொன்னாங்க. நம்ம எழுதுகிற விட என்ன தெரியுமா? பொறுமை. அந்த பேப்பர் ஃபுல்லா எழுதணும். நான் உமக்காய் காத்திருக்கிறேன், நான் உமக்காய் காத்திருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையை நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆனால் இந்த பிரச்சனையினுடைய விடுதலைக்காய் நான் உமக்காய். ஏன்னா ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது என்ன செய்யணுமா? அப்ப எதுக்காக பரீட்சை? 8ஆம் கிளாஸ்ல பரீட்சை எழுதுனா எங்க போக முடியும்? 9ல பரீட்சை எழுதுனா, 10ல பரீட்சை எழுதுனா. அப்ப பரீட்சை எதுக்கு தருகிறார் தெரியுமா? ஏன்னா எது குறைவா இருக்கிறதோ அந்த குறைவா இருக்கிறத ஒன்றாலும் இல்லாதபடிக்கு அதை நிறைவாகவும் பூரணராகவும் பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் நமக்கு அனுமதிக்கிற பரீட்சையை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும். சோதனை. அல்லேலூயா. அதாவது பொறுமையாய் காத்திருந்தவர்களை வேதம் என்ன செய்கிறது? நம்மள பண்டு ஒரு மலையாள பாட்டுண்டு. நீங்க எல்லாரும் மலையாளம் தெரியலையா? சேர்ந்து பாடுற இல்லையா? நின்னை தகர்க்குவானோ, நின்னை மூடிக்குவானோ, அல்லல்லா ஈஸ்வரனா, நின்னை பாடி எடுத்து நல்ல பொன்னாக்குவா, அல்லல்லா ஈஸ்வரனா, நின்னை தகர்க்குவானோ, நின்னை மூடிக்குவானோ, அல்லல்லா ஈஸ்வரனா, நின்னை பாடி எடுத்து நல்ல பொன்னாக்குவா, அல்லல்லா ஈஸ்வரனா. ஓ கஷ்டங்களிலோ பதறிடலே
ஆண்டவர் நம்மள ஒன்றுக்கும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாகவும் பூரணராகவும் இருக்கணும்னா ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? பொறுமை நாடும்படி நாடுங்கள். அல்லேலூயா. அதுபோல சாந்த குணம். ஆமென். எப்ப பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சாந்தத்தோடு கூட பேசுவதற்கு பழகிக்கொள்ளணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா ஆமென் என் கண்டபுரம் தெரியலையே அப்படி கேட்கக்கூடாது. பிரைஸ்ல நாங்க நல்லாதான் கர்த்தருக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? நல்லா இருக்கிறோம்னு சொல்லணும். பிரைஸ்ல அல்லேலூயா. நேச்சுரலியா கண்டீங்க இன்னைக்கு கேட்கணுமான்னு திரும்ப என்ன செய்யக்கூடாது? அது சாந்த குணமே அல்ல. போட்டும் அவை நேரம் போகிறது, சமயம் அவை வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ தீமோத்தேயுவை அழைத்ததான அழைப்பின் இரண்டாவது நோக்கம் சிலரை என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். சொல்லுவாங்க என்ன செய்யணும்? மூணாவது போராடணும். சொல்லுவாங்க என்ன செய்யணும்? என்ன போராடணும்? விசுவாசத்திற்காக நல்ல என்ன செய்யணும்? போராடணும். ஏனென்றால் விசுவாசம் அப்படி என்பது அவன் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மில் பல நேரமும் குறைந்து போகக்கூடிய ஒன்று. அதாவது இதை என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா விசுவாசம் என்கின்ற ஒன்றுக்கு ஆப்போசிட் ஒன்று உண்டு. அதுக்கு வேற என்னது? அவிசுவாசம். விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்னது? அவிசுவாசம். அவன் விசுவாசிகளை பல நேரத்திலையும் என்னது பிடிக்கக்கூடும்? அவிசுவாசம் பிடிக்கப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். வாசித்து பாருங்கள். மத்தேயு 13 கடைசி வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதம் செய்ய முடியல. இப்ப இந்த வார்த்தையை நேரே திருப்பி படிச்சு பாருங்க. அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே என்ன செய்ய முடியும்? அநேக அற்புதம் செய்ய முடியும். அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதத்துக்கு தடை என்ன தெரியுமா? அவிசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவிசுவாசத்தில் நிக்கிற எல்லாத்துக்கும் என்ன வேணும்? நமக்கு விசுவாசம் வேணும். இப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. யாத்திராகமத்தின் புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. யாத்திராகமம் 4:31 சீக்கிரமாக துரிதமாய். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் பட்டதான படுகிறதான உபத்திரவத்தை அவர் கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டார்கள். ஜனங்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். சொல்லுங்க அப்ப ஜனங்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். இது போலயாக்கும் கிருபையினால் நமக்கு என்ன கிடைச்சது? விசுவாசம் கிடைச்சது. நம்ம விசுவாசித்தோம். ஆண்டவராகிய இயேசுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவரை நம்ம என்ன செய்தோம்? விசுவாசித்தோம். வாழ்வானாலும் சாவானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு எல்லாம் அவர். இதாக நம்முடைய பிகினிங். அதாவது இஸ்ரவேலுடைய அஸ்திவாரம் விசுவாசம். 430 ஆண்டு காலங்கள் அடிமைத்தனத்துல நடந்து அவன் ஒருவேளை மாத்திரம் சாப்பாடு இல்லையா? அடிமைகளை குறித்து படிக்கும் போது அவன் அவர்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? அவன் நம்ம இந்த சாரி எடுத்து நீட்டும் போது அவன் இந்த ஒரு 3 மீட்டர் துணின்னு நினைச்சுக்கிடுங்க. ஒரு 3 மீட்டர் துணியினுடைய 1.5 மீட்டருடைய சென்டர்ல ஒரு ஹோல். இந்த ஹோலையாக்கும் தலைக்குள்ள போட்டு ஃப்ரண்டை மறைச்சு பேக்கை மறைச்சு 2 ரிபன் போட்டு கட்டுறதாக்கும் அடிமைகளுடைய துணி. ஆமென். அடிமைகளை சந்தையில கொண்டு விட்டுருக்கும் போது கம்பு வச்சுப்படி அந்த துணி இறங்கி பார்ப்பாங்களாம் முன்னையும் பறக்கையும். அவனுக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு ஆரோக்கியமா அவன் இருக்கிறானா? ஒரு நேரம் சாப்பிடுகிறவன் நல்ல ஆரோக்கியமா இருந்தா அவனை கூட்டிட்டு வந்து அடிமை வேலை பண்ணுவாங்க. இது போலதான் எகிப்திய அடிமைத்தனம் என்றும் அபிப்பிராயப்படுகிறார்கள். 430 வருஷம் அடிமைத்தனம். சும்மா அல்ல அவங்க கூக்குரல் இட்டது, சும்மா அல்ல அவங்க முறையிட்டது, அவன் சும்மா அல்ல அவங்க பெருமூச்சு விட்டது. அவ்வளவுக்கு நெருக்கப்பட்டார்கள். அந்த நெருக்கப்பட்ட இடத்தில் இவர்களுக்கு பிராமிஸ் கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு சொந்த நாடு, உங்களுக்கு கட்டாத வீடு, உங்களுக்கு வெட்டாத துறவு, உங்களுக்கு நடாத திராட்சை தோட்டம், உங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். சொந்த தேசம் உங்க பிதாக்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன போது அவர்களுக்கு என்ன வந்தது? விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. இதுதான் யாருடைய விசுவாசமும்? என்ன விசுவாசம் நமக்கு? என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக இயேசு என்று சொல்லப்படுகிறவர் இகலோகத்தில் வந்திருக்கிறார். பரலோக மேன்மையை விட்டார், பூலோகத்தில் என்னை தேடி வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறதான வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு மேலாக
அந்த வார்த்தை ஆமென் நமக்கு கிடைத்த போது ஆமென் உண்மைதான், என்னை மீட்கத்தான் இயேசு வந்தார் என்று நாம் விசுவாசித்தோம். விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த விசுவாச ஜீவியத்துக்குள் வந்தவர்கள் இனி ஆமென் இந்த விசுவாசத்தை என்றைக்கு நிரூபித்து அதை கண்ணால் காணுகிறோமோ அது வரைக்கும் இந்த விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இப்ப விசுவாசம், இந்த விசுவாசம் நான் விசுவாசிக்க பாருங்க, ஒரு கப்பு தண்ணி எனக்கு கிடைக்கும், நான் அதை குடிப்பேன் அப்படின்னு நான் விசுவாசித்திருக்கிறேன். ஆனால் இது எத்தனை வருஷம் தாண்டி இந்த கப்பும் இந்த தண்ணியும் என்னுடைய கையில கிடைச்சு இதை நான் குடிக்கிறேனோ அது வரைக்கும் நான் இந்த விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. நான் அது ஒருவேளை 100 வருஷம் ஆனாலும் நான் சொல்லிட்டே இருக்கணும், ஒரு கப்புக்குள்ள தண்ணி எனக்கு கிடைக்கும், நான் அதை குடிப்பேன் அப்படின்னு 100 வருஷமும் சொல்லிட்டே இருக்கணும். என்றைக்கு அந்த விசுவாசத்தை நான் விடணும்னா என் கையில இது கிடைக்கிற அன்னைக்கு தான் அந்த விசுவாசத்தை நான் இதாக விசுவாசத்துக்காக போராடுகிற போராட்டம். என்ன நடந்தது தெரியுமா? அவங்க விசுவாசிச்சாங்க. அவங்க விசுவாசித்த போது அவர்களுக்கு வஸ்திரம் குறைவுபட்டா இல்ல. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு பாருங்க, ஒரு 8-9 வயசுல ஒரு பிள்ளை இறங்கி புறப்பட்டான ஒரு கொச்சு பிராக்கு அவளுக்கு போட்டிருப்பாங்க. அவன் 40 வருஷம் ஆகும் போதும் அந்த பிராக்கு தான். போத்தீஸுக்கு போகல, நல்ல பெருமாளுக்கு போகல, அவன் வான்ஸுக்கு போகல, வேற என்னெல்லாம் உண்டு. ஒன்றுக்கும் ஒரு இடத்துக்கும் நமக்கு இன்னைக்கு விசுவாசம் இல்லாததுனாலயாக்கும். ஒரு பாஸ்டர் நான் இதுபோல ஒரு கன்வென்ஷன்ல பேசிட்டு வரும்போது ஒரு பாஸ்டர் என்னுடைய இடது பக்கத்துல இருந்து வந்தா. அவர் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன். அப்ப அவங்க அம்மா ஊழியத்துக்கு இறங்கும் போது சொன்னாராம், ஒரு 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 துணிக்கு வேண்டி நீ கையேந்தி நிப்படா அப்படின்னு. ஏன்னா இறங்குறது இந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட இறங்குறது சொன்னார். எங்க அம்மா அப்படி என்ன ஆசீர்வதிச்சாங்க. எத்தனையோ வருஷம் சொன்னா, 40 45 வருஷமோ 50 வருஷமோ என்னாச்சுன்னு சொன்னார். நல்ல புதியவர். அவர் சொன்னார், அன்னைக்கு வீட்டில இருந்து கொண்டு வந்த ட்ரெஸ், இதுவரைக்கும் டெக்டைல்ஸை நான் கண்டது கிடையாது, ஒரு துணி நான் வாங்கினதும் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு நாள் கூட குறைவில்லாதபடிக்கு அவன் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனேனோ அங்கிருந்து எல்லாம், அதாவது ஸ்தாபன சபைகள் மாற்றி மாற்றி விடுற இடத்துல அவன் அங்கெல்லாம் போகும்போது விசுவாசிகள் துணி வாங்கி கொடுத்தாங்களா? சொந்த அல்லேலூயா. அவர் அன்னைக்கு இறங்கினது இதுவரைக்கும். அதுபோல சொன்னால் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு தெரியாது, ஹோட்டல் சாப்பிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. எங்க அம்மா என்னெல்லாம் காரியங்களை சொல்லி என்ன சபிச்சாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு என்னதான் மாற்றினா? ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதை கேட்ட போது நானே அதிர்ந்து போய்விட்டேன். அப்படின்னா நம்ம எல்லாம் இது வரைக்கும் எனக்கு வெள்ளப்படும் சபையில இருந்து துணியெல்லாம் எடுத்து தருவாங்க, இல்லைன்னு ஒண்ணும் இல்லை, உடலிலே சொல்லும் அல்லேலூயா. ஆனாலும் ஆமென், நம்ம சில இடத்துல எல்லாம் எடுத்திருக்கிறோம். பாருங்கள், அவர்களுக்கு வஸ்திரத்துக்கு குறைவில்லை, ஒரு வித விளைச்சது கிடையாது அவங்க 40 வருஷமா. ஆனா ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. அவங்க கிங்ஸுக்கு போகல, நிம்ஸுக்கு போகல, அவன் பிஆர்எஸ்க்கு போகல, ஒரு இடத்துக்கு போகல. அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, அவர்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நடந்து கொண்டே இருந்தாங்க, கால்கள் வீங்கவே இல்லை, பாதரட்சைகள் தொய்ந்து போகவே, ஒரு பேட்டாய்க்கு போகல, விகேசிக்கு போகல, ஒரு இடத்துக்கு போகல, அவங்களுக்கு செருப்பு தேவையில்லை. இதெல்லாம் எதனால் நடந்தது? விசுவாசம் தான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்ச நேரம் தாண்டும் போது வாசித்து பாருங்கள். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 39 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 7:39 சீக்கிரமாக. இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எங்க போயிச்சாங்க? இதுதான் பின்மாற்றத்தினுடைய நிலைமை. அல்லேலூயா. அன்னைக்கு விசுவாசித்தார்கள். இப்ப விசுவாசம் என்ன செய்யுது? கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு? கவனிங்க. அன்னைக்கு பயங்கர விசுவாசம். அன்னைக்கு சொன்ன எல்லாம் எனக்கு யாருதான்? பேசுங்க. எல்லாம் எனக்கு யாருதான்? எல்லாம் எனக்கு யாருதான்? எல்லாம் எனக்கு யாருதான்? நீங்க சொல்ற வரைக்கும் நான் கேட்டுக்கிறேன். இப்ப எல்லாம் எனக்கு யாருதான்? எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் ஆரம்பத்துல வரும்போது இயேசு மாத்திரம் போதும். இப்போ இயேசுவை பார்த்துதான் நட. ஆனா இருதயம் எங்கேயோ அது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க காலுப்படி காலானுக்கு நேரம் நடந்துட்டு இருக்குது. இருதயத்தில் எங்கே திரும்பினார்களா? எகிப்துக்கு திரும்பினார்களா? யூதாவுடைய புஸ்தகம் 5ஆம் வசனத்தை படிங்க. யூதா 5 சீக்கிரமாக. யூதாவின் நிருப புஸ்தகம் 5ஆம் வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்று
ஆண்டவரை இத்தனை பெரிய ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்துக்குள் போகாததுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் கைவிடப்பட போறாங்க, தெரியும் சரியா? அதாவது ஆரம்பத்தில் கொண்ட அந்த விசுவாச ஜீவியத்தில் சரியா நில்லாதவங்க யாரும் எங்க போய் சேர முடியாது? பரலோகத்துல போய் சேர முடியாது. இன்னைக்கு விசுவாசம் இல்ல. 5 ரூபாய்க்கு விசுவாசம் இல்லைன்னு 5 ரூபாய் நான் 1 மணிக்கூர் இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு தருவாருன்னு ஆண்டவருக்கு மேல என்ன இல்ல. ஆனா யாருக்கு மேல விசுவாசம் உண்டு? கண்ட்ராக்டுக்கு மேல விசுவாசம் உண்டு. இல்லையா? அண்டியாபிஸ் ஓனருக்கு மேல விசுவாசம் உண்டு. டாக்டருக்கு மேல விசுவாசம் உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு சங்கடம் ஒண்ணு இல்லையே. ஏன்னா காலையில 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலைக்கு போறோம். ஏதாவது ஒண்ணு ஆக்குங்க. 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா போறோம் இல்ல. விசுவாசம். காலையில வேலைக்கு போனா சாயங்காலம் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். விசுவாசம் உண்டா இல்லையா? ஏன் உபவாசம் கூட்டாச்சும் வரல? அங்க போற 1000 ரூபாய் கிட்டமா? ஏன் உபவாசம் கூட்டத்துக்கு வரலன்னு கேட்டா உடனே நம்மகிட்ட திருப்பி கேட்டு இருக்குது. அங்க போனா 1000 5000 ரூபாய் தருவாரு. உங்களுக்கு விசுவாசம் உണ്ടെങ്കിൽ அல்லேலூயா ஆமென். நம்ம ஆண்டவரை ஆமென் கண்ட்ராக்டோட சின்னதாட்டாங்க. சிலைகளுக்கு இன்னும் 1 வாரம் விசுவாசம் உண்டு. இதுக்கு நான் சொன்னது 1 நாள் விசுவாசம். சிலைகளுக்கு 1 வாரம் விசுவாசம் உண்டு. 1 வாரம் விசுவாசம் என்னது? சனிக்கிழமை சாயங்காலம் தான் என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். இந்த 1 வாரமும் இவங்க யாரை நம்பி போறாங்க? 1 வாரம் உபவாசம் கூட்ட வச்சா ஒற்ற புழுக்குச்சி எங்கேயும் காணாது. உங்களால நான் சொல்றது நீங்க எல்லாரும் வருவீங்க, எனக்கு தெரியும் நல்லா. சொல்லுங்க யாருக்கு மேல விசுவாசம் உண்டு? ஆசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, நம்புவதற்கு அவன் எப்ப வருது எப்பவோ நாருக்கும். அல்லேலூயா. இந்த சிலைகளுக்கு 1 மாசம் விசுவாசம் உண்டு. ஏன்னா சிலைகளுக்கு சம்பளம் கிடைக்கிறது எப்போ? 1 மாசம் தாண்டியா கிடைக்காது. அவங்க கடையெல்லாம் போய் செலவிடும். வருஷக்காலம் மாச கடைசியில் என்னதெல்லாம் தரலாம்? கடன் தாருங்க. ஏன்னா பயங்கர நம்பிக்கை, பயங்கர விசுவாசம். 1 மாசம் தாண்டியாக்கும் பைசா. அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஆனா இதுல கடுகள விசுவாசம் யாருக்கு மேல இல்ல? நான் இன்னைக்கு காலையில இருந்து 6 மணியில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நான் தெய்வத்துக்கு முன்பதாக விழுந்து கிடந்தால் எனக்காக கர்த்தர் அதை தருவார் என்று இன்னைக்கு நம்புவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யாருக்கும் காணும். அல்லேலூயா. 1 வாரம் நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினால் இந்த மலை போன்ற பிரச்சனையை கர்த்தர் எனக்கு மாற்றுவார் என்று 1 வார காலம் காத்து கிடக்கிற ஜனங்கள் குறைச்சாங்க. விசுவாசம் இல்ல. வஸ்திரத்துக்கு குறை வைக்கல, சாப்பாட்டுக்கு குறை வைக்கல, ஆரோக்கியத்துக்கு குறை வைக்கல, செருப்புக்கு குறை வைக்கல, வேற ஒண்ணுக்கு குறை வைக்கல. ஆனால் இந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறதை விட்டுக்கொண்டு நேர எங்க திரும்பி விட்டார்கள்? இன்றைய நிகழ்கால சபையை சொல்லுகிறேன். விசுவாசம் இல்லை யாருக்கும். சும்மா ஆனந்து சோத்திரம் ஆண்டவரே என்று சொன்னாலும் ஆமென் காரியம் எல்லாம் வேறையாகும். ரூட் எல்லாம் வேற, வழி எல்லாம் வேற. ஜோமணி இருக்கும் போது நமக்கு நினைவெல்லாம் 3:30 அவன் வருவான், பரவாயில்ல 1000 ரூபாய் கேட்டா 900 ரூபாய்க்கு தருவான். 1000 ரூபாய்க்கு சேர்த்து என்ன செய்யலாம்? ஜபத்தில் இருந்துட்டு அது வெளிப்பாடு கிடைக்கிறது. பிளேடுகாரனுக்கு வெளிப்பாடு. சோதர அல்லேலூயா. விசுவாசத்தை சொல்லி நான் படிப்பிக்கிறது சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்ல. விசுவாசம் குறைஞ்சு போச்சு. இந்த விசுவாசத்துல வரணும்னு சொல்றேன். குற்றப்படுத்துவதா நீங்க தயவு செய்து யாரும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஏன் அழிக்கப்பட்டார்கள்? ஏன்னா முன்பு விசுவாசித்து இப்பொழுது பின்பு விசுவாசிகள். இப்ப யூதாவுக்கு ஆசை பாருங்க. யூதாவுக்கு எல்லாரும் லெட்டர் எழுதுறாங்க, கடிதம் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு யூதாவுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுவதற்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருந்தேன். பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுவதற்கு மிகவும் கருத்துள்ளவன் அந்த யூதா 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுவதற்கு நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கும் போது ஆவியானவர் சொல்கிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக அவர்கள் என்ன செய்யணும்? தைரியமா போராடணும். அல்லேலூயா. விசுவாசத்துக்காக பாருங்க, 900 விதவையா இருக்கலாம். யவீருடைய மகளுக்கு
சரித்திரம் இல்லை. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை அவ்வளவுதான். பின்ன ஏன் நம்ம பல நேரத்தில் தேவ மகிமை காணலைன்னா விசுவாசம் குறையுதுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த 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 விசுவாசம், இந்த ரட்சிப்பை பற்றி எழுதுகிறவர் என்று ஆண்டவர் சொல்லுகிற வேண்டாப்பா, ரட்சிப்பை பற்றி எழுதாத, ரட்சிப்பை பற்றி எழுதாத. ஏன் ரட்சிப்பை பற்றி எழுதக்கூடாது? ஏன் ரட்சிப்பை பற்றி எழுதக்கூடாதுன்னா, இப்ப ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. அழகா நீங்க கட்டடம் கட்டி இருக்கிறீங்க, 2 மாடி. இந்த 2 மாடி கட்டடத்துக்கு பேராக ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நிலைச்சு நிக்கணும்னா இந்த இந்த கட்டடத்துக்கு அடியில் என்ன நடக்குது? அஸ்திவாரம் நடக்குது. அஸ்திவாரம் இல்லாம வீடு கட்ட முடியுமா? அதுபோல விசுவாசம் இல்லாம யாருக்கும் ரட்சிப்பை காத்துக்கொள்ள. ஏன்னா எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினால் விசுவாசத்தை மட்டும்தான் என்னதை வச்சு கொண்டோம். இப்ப ரட்சிப்பு இருக்குது, என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அதாவது வீடு நிக்குது, என்ன இல்ல? அஸ்திவாரம் இல்லாத வீடு. அதாவது ஒரு வாரண்டி ஒரு கேரண்டியும் இப்போ உள்ள சபைக்கு இல்ல. ஆண்டவர் வந்தா போவோம்னு கேட்டா ஒரு நிச்சயமும் என்ன இல்ல? அஸ்திவாரம் இல்ல. அஸ்திவாரம் இல்லாத வீடு. என்ன அஸ்திவாரமாக விசுவாசம். கிருபையினால் என்ன கிடைச்சது? விசுவாசம். விசுவாசத்தினால என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. இப்ப யூதா ரட்சிப்பை பற்றி எழுத போகும்போது ஆண்டவர் சொல்லுற வேண்டாம், நீ ரட்சிப்பை பற்றி எழுதி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா ஏன் இல்ல? என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அதனால 6 லட்சம் புருஷர்கள் 2 பேர் தவிர்த்து அத்தனை வனாந்திரத்தில் விழுந்ததுக்கு காரணம் ஏன்னா அங்கே ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கொஞ்சம் இங்க வந்த போது காலம் மட்டும் நடந்தது, இருதயம் எங்க போச்சது? எகிப்துக்கு போனது. கானானுக்குள் இவர்களால் போய் சேரவே நமக்கு வாஞ்சை விருப்பம் எல்லாம் எங்க போய் சேரணும்? பரலோகம் போய் சேரணும். ஆனா இன்னைக்கு சபை அடக்கி ஆளுகிற ஒரு காரியமாக்கும் அவிசுவாசம். இந்த ராத்திரி கர்த்தர் வந்தால் போவோம்னு கேட்டா விசுவாசம் இல்லை. விசுவாசம் எங்கே? நான் முடிக்கிறேன். அதனால நீங்க சொன்னது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தை விட்டுறாத. 4 பற்றி கொள்ள வேண்டியது என்னது? நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். முடிவில்லாத ஒரு ஜீவன் நமக்கு இருக்கிறது. இங்க நம்ம 60 70 80 அதுவும் வருத்தமும் சஞ்சலம் என்று சொல்லப்படும். நண்பரே, நமக்காக ஒரு நீடித்த தீர்க்காயுசு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்திய காலமாய் கர்த்தரோட கூட வாழ போகிறோம். பற்றி கொள்ள வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. நான் இந்த ஆத்மீக உலகத்துல நான் பெருசா உலகத்துல எதுவும் சாதித்தேன் என்று சொல்கிறது நான் ஒரு மேன்மையும். இதெல்லாம் தீ சாப்பிடும், அதெல்லாம் அக்கினி எரித்து விடும். ஆனால் ஒன்று சொல்லணும், வேற ஒண்ணு எனக்கு கிடைக்கல. என்னதை பெற்றுக்கொண்டேன்? அப்பாவை அம்மாவை வீட்டையும் தாமின் மனைவியும் சகோதரனை சகோதரி எல்லாம் விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றோம் என்று கேட்டான் பேதுரு. ஆண்டவர் சொன்னார், நீ சங்கடப்படாத, இம்மையில் 100 வீடுகளும் சகோதரிகளும் எல்லாரையும் உனக்கு தருவேன். மறுமையில் உனக்கு என்ன தருவேன்? நித்திய ஜீவனை தருவேன். நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை எல்லாமே ஒன்று. பரலோக வீட்டை நம்ம போய் பார்க்கணும், அங்க போய் சேரணும். பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்தாலும் கைவேலை இல்லாத ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்காக நம்ம அதை பற்றி கொள்ளணும். இந்த உலகத்தில் நான் எதையாவது பிடித்துக் கொண்டேன் என்று சொல்வதை பார்க்கலாம். ஒரு சாட்சி சொல்லணும், நித்திய ஜீவனுக்கு தகுதி உடையவனாய் மாறினேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். நான் இப்ப மரித்தாலும் நான் மரிக்க மாட்டேன். இங்க கண்ணை மூடுனா நான் அங்க போய் கண்ணை திறப்பேன். இங்க ஓட்டத்தை நிறுத்தினா நான் அங்க போய் ஓடுவேன். இங்க ஒரு ஆளு குறையும், அங்க ஒரு ஆளு கூடும். இங்க 4 பேர் ஒருவேளை சங்கடப்படுவாங்க, அங்க 4 பேர் கைதட்டி வெல்கம் பண்ணி என்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா நான் நித்திய வீட்டுக்கு போக தகுதி உடையவனாய் மாறி இருக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாம். இதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஓடுவதற்கும் நாடுவதற்கும் போராடுவதற்கும் பற்றிக் கொள்வதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே, ஓட வேண்டிய விதத்தில் ஓட கிருபைதாரோ, நாட வேண்டியதை நாட கிருபைதாரோ, போராட வேண்டியதுக்காய் போராட கிருபைதாரோ, பற்றிக் கொள்ள வேண்டியதை பற்றிக் கொள்ள கிருபைதாரோ. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி இந்த 3 நாள் கூட்டத்தின்படியாக நான் ஒன்று கூட பரலோகத்திற்கு தகுதி உடையவனாய் மாறி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி பிடிங்க. ஆமென். இஸ்ரவேலர்களை போல நான் பட்டு விழக்கூடாது, வனாந்தரத்தில் விழுந்து போகக்கூடாது, வனாந்தரத்தில் நான் அழிந்து விடக்கூடாது. அவிசுவாசம் என்று சொல்லுகிற ஒன்று என்னை வேட்டையாடி விடக்கூடாது. விசுவாச ஜீவியத்தில் கடைசி வரையிலும் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டு இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது போல ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தருடைய
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். இதுவரையில் ஒருவேளை ரட்சிப்புக்குள்ள வராதவர்கள் இருந்தா நீங்க நல்ல தைரியமா கையை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருந்தா கையை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. ஒருவேளை ஆத்மீக ஜீவியத்தில் நித்திய ஜீவன் வரையிலும் தகுதி உடையவர்களாய் மாறாதவர்கள், நித்திய ஜீவனுக்காய் வாழாதவர்கள் இருந்தா தைரியமா கையை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர்களுக்கு கிருபை தருவா, ஆண்டவர்களுக்கு கிருபை தருவா. ஒரு நிமிஷம் நல்ல சத்தமான ஆண்டவரே நான் ஓடுவதற்கு கிருபை வேணும்னு கேளுங்க. நாட வேண்டியது நாட கிருபை வேணும். போராட வேண்டிய காரியத்துக்காக போராடணும், அதுக்கு எனக்கு கிருபை வேணும். பற்றிக்கொள்ள வேண்டிய நித்திய ஜீவனை நான் பற்றிக்கொள்ளணும். ஆமே, கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அன்பு தாயே, தகப்பனே, ஒரு முடிவில்லாத வாழ்க்கை இருக்கிறது. மரண முடிவல்ல, இந்த உலக முடிவல்ல, இந்த உலக ஓட்ட முடிவல்ல. நமக்காக ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி வேளையில நித்திய ஜீவன் வரைக்கும் நிறைவேற்றத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு வேணும்னு விரும்புகிறவங்க உங்க கைகளை தட்டி நல்ல நாம திறந்து அபிஷேகத்தோட ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமே, அதோடு வரைக்கும் போய் சேர, அதோடு வரைக்கும் போய் சேர, நித்திய ராஜ்யம் வரைக்கும் போய் சேர, நித்திய
கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய இரவு வேளை, முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், இந்த 3 தினங்களிலும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, நம்முடைய ஜீவிதத்தில் நாம் என்னென்ன காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், என்ன காரியத்தை நிறைவேற்றினால் தேவன் விரும்புகிறார் ஒரு நிறைவான விசுவாச ஜீவிதம் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின ஒரு நித்திய ராஜ்யத்திற்கு போக ஓட வேண்டும், நாட வேண்டும், போராட வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ள. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் பொறுமையோடு ஓடுவோம், தெய்வ பயத்தோடு இந்த ராஜ்யத்தை நாடுவோம். நீதியை தரித்துக் கொண்டு, பரிசுத்தத்தை தரித்துக் கொண்டு, பொறுமையை தரித்துக் கொண்டு, இந்த நாட்களில் கேட்ட வசனங்கள் நம்முடைய இருதயத்தோடு பதித்துக் கொண்டு, பொறுமையோடு சற்று நிதானத்தோடு எல்லாவற்றிலும் பொறுமையை காத்து, நிதானத்தை காத்து, கிருபையில் கிறிஸ்துவில் நிலை நின்று அப்பாவை உயர்த்துவோம். கர்த்தர் ராத்திரி வேளை இந்த வேத வசனங்களை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வார்த்தையை சுருக்குகிறேன். இந்த 3 தினங்களும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற கனத்துக்குரிய பாஸ்டர் அவர்களுக்கு சபையின் சார்பாய், என்னுடைய சார்பாய் நன்றியை தெரிவித்து வார்த்தையை சுருக்குகிறேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவே, கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சபையோடு வேத வசனத்தினுடைய ஆண்டவரே தெளிவான சத்தியங்களை சபையோடு எங்களோடு கர்த்தர் பேசினீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வசனத்தின்படி பிள்ளைகள் நிலைத்திருந்து கிறிஸ்துவை நோக்கி நாட்களில் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நாட்களில் செயல்பட கத்திருக்கிறதாகும். அந்த அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். காரணமாக இருந்த தன்னுடைய பிள்ளைகள் மீது கிருபையாயிரும். தேவ நிறைவும் தேவ இரக்கமும் வெளிப்படுவதை செய்யும். பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். சமாதானத்தோடு இருப்போம். பாஸ்டர் கர்த்தர் உபயோகப்படுத்தினீர். தெய்வீக கிருபையினால், இரக்கத்தினாலும் அதிகாரத்தினாலும் படி சொல்லினீர். நன்றி ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்து உன்னத கிருபை வெளிப்படணும். நாளை திருமல சபை ஆராதனை காரணம் சமாதானத்தோடு பிள்ளைகளை அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே நன்மை உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.